எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பவர்ஃபுல் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி தான் பண்ணுறோம். இட்லி பொடியில் எள்ளு இட்லி பொடி. இட்லி பொடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி ஒரு வெரைட்டி பண்ண போகிறோம். இந்த எள்ளு இட்லி பொடி ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உளுந்து பருப்பு நீங்கள் இந்த முழு உளுந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துக்கலாம், இல்லை உடச்ச முழு உளுந்து எடுத்துக்கலாம். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற இந்த கப்பில் 2 கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் இருக்கும் எள்ளு. கணக்காக சொல்லணுன்னா கப்பில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கப்பில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அகவத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். இது நல்ல காரமான மிளகாய். மிளகாய் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது இந்த காரம் அளவாக இருக்கும். இப்படி ஒரு கையினா நல்லா அகலமாக கையை வச்சுட்டு இப்படி ஒரு கை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள். பெருங்காயம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு 20 கிராம் போட்டுக்கலாம், ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த உளுந்து பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம். கடாய் வச்சுக்கலாம். இப்போ இந்த உளுந்து பருப்பு நம்ம 2 போட்டுக்கலாம். 2 போடும்போது சீக்கிரம் வறுபட்டுரும். இப்போ இந்த உளுந்து பார்த்திங்கன்னா கைவிடாமல் கலக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். ஆனால் இது வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நம்ம இப்படியே கலந்து விட்டு எல்லாம் ஒரே மாதிரி வறுத்து எடுக்கணும். உளுந்து பருப்பு நம்ம இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். உளுந்து வறுத்தாச்சுங்க. இந்த கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப டைம் எடுக்கும். உளுந்து பருப்பு இந்த கடலைப்பருப்பு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக தீ வச்சு நம்ம வறுத்தோம்னா அது மேலே தான் வேகும், உள்ளே அந்த வலுவலுப்பாக இருக்கும். அந்த பொடி பண்ணும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த பொடி வகைகள்லாம் நம்ம வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பொறுமையாக நம்ம நல்லா வறுத்து எடுத்து செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பும் இதில் டைம் எடுக்கும். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இது எடுத்தாச்சு. இது நம்ம எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு அப்படிதான். எள்ளு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சால் தான் இட்லி பொடி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். எள்ளுக்கும் அப்படிதான். நம்ம கேஸ் மீடியமாக தான் வச்சுக்கணும். மீடியமில் ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். எள்ளு சீக்கிரம் பொரிஞ்சிடும். எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குதுங்களா? நல்லா பொரியுது. இந்த மாதிரி எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் இட்லி பொடி நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சத்தம் அடங்கிடுச்சு. போது, ரொம்ப வறுத்தா கசப்பாயிடும். போதும், எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மிளகா வறுக்கணும். மிளகா வறுத்தா நெடி ஏறிடும். அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்தணும். பாருங்கள், மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்படி பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடு ஏறிடணும் மிளகாயில். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இது கூட நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பெருங்காய பொடி சேர்த்து போகிறேன். பெருங்காயம் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நான் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இட்லி பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இட்லி பொடி வச்சு நம்ம பொடி இட்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மினி இட்லி, நம்ம வீட்டில் மினி இட்லி தட்டு இருந்ததுன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு சின்ன சின்ன இட்லியாக ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி நல்லா பெருசாக இட்லி சுட்டு அதில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 இட்லி எடுத்திருக்கேன். இட்லி இப்படி கட் பண்ணி பொடி இட்லி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தீ அடுப்பு தீ மீடியமாக தான் இருக்கணும். இவ்வளோதான் இருக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நாம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூட உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துறவங்க சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்த்துல, வெறும் கடுகு தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இப்படி நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
அடுப்பு வந்து இப்போ நம்ம கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா கறிக்கல. நம்ம இந்த இட்லியை வந்து இதை கூட சேர்த்துக்கலாம். இட்லி இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த ஆயில் நல்லா இந்த இட்லியில் போட்ட வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம அரை ஸ்பூன் தானே இட்லி பொடி போட்டிருப்போம். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம். இட்லி பொடி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அது மேலே அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றி தான் இறக்குவேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவேன். இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வேறு ஒரு பாத்திரத்தை நம்ம மாற்றிக்கலாம். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி கூடங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு வந்து சட்னி சாம்பார் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த இட்லி பொடி வச்சு நம்ம இட்லி ஒரு தோசை ஊற்றி பொடி தோசை பொடி இட்லி இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வேலைக்கு போகிறவங்க காலையில் அவசரமாக சமையல் பண்ணுவாங்க, ஆனால் டிஃபன் செய்கிறதுக்கு சட்னி சாம்பாரெல்லாம் செய்ய முடியாது. அந்த டைமில் அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம குழந்தைங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம உறவினர்கள், அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி இட்லி பொடியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து விடலாம். இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் நம்ம சாப்பிட்றது இல்லைங்க. ஒரு சமயம் நம்ம சாப்பாட்டுக்கு கூட நம்ம இதை வந்து 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பாட்டில் கசந்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடிக்கு வந்து எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது ஊற்றிக்கலாம். நான் வந்து கோகனட் ஆயில் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதை விட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்து தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லைங்க. 2 ஸ்பூன் தயிர் அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. உங்களுக்கு வெளியே வச்சே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும். ஈரக்கரண்டியெல்லாம் எதுவும் போடக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.